ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் சீ ஃபுட் நாசி கொராங் எப்படி செய்கிறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 3 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதை ரைஸ் குக்கருக்கு மாற்றிடலாம். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் ஸ்டாக் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். 4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கிறேன். உதிரியான சாதமாக நாங்கள் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். இதை நாங்கள் நல்லா கலந்ததுக்கு அப்புறமாக குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு நாங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணித்தியாலம் வச்சுக்கொள்ளலாம். அப்போ ரைஸ் நல்ல உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். நான் 250 கிராம் அளவுக்கு இறால் எடுத்திருக்கிறேன். 250 கிராம் அளவுக்கு கணவாய் எடுத்திருக்கிறேன். நெத்தலி கருவாடு 50 கிராம் அளவு, சிக்கன் 250 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த கணவாய்க்கு நாங்கள் மசாலா சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கொள்ளலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளலாம். டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 மேசை கரண்டி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கொள்ள போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமாக ஒரு 10 நிமிஷம் நாங்கள் இதை எடுத்து வச்சிடலாம். நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்கிற கடல் உணவுகள அளவை உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கொள்ளலாம். நான் எல்லாமே 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இப்போ நாங்கள் இறாலுக்கு மசாலா சேர்க்க போகிறோம். 1 மேசை கரண்டி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கொள்ள போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ளலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளலாம். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மா சேர்த்துக்கொள்ளலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறோம். இதில் நாங்கள் இறால் சேர்த்துக்கொள்ளலாம். இறால் நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமாக இதையும் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் இப்படியே வச்சிட போகிறோம். இப்போ சிக்கனுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ள போகிறோம். மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். சிக்கனை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக அதையும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் ஒவ்வொன்றாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் நான் எண்ணெயை சூடாக்கியிருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக இதில் நாங்கள் மசாலா சேர்த்து வச்சுருந்த இந்த இறால் எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல பொன்னிறமாக கிறிஸ்பியாக வரும் வரைக்கும் இதை நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். இது நல்லா ஃப்ரை ஆகி வாரத்துக்கு ஒரு 8 நிமிஷம் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். ஸோ இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் 8 நிமிஷம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எங்களுடைய இறால் ரெடி ஆகியாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் நாங்கள் எடுத்து வச்சு கொள்ள போகிறோம். அதே மாதிரி நாங்கள் சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக கிறிஸ்பியாக வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி கொள்ளலாம். சிக்கன் ஃப்ரை ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அளவு எடுத்துக்கொள்ளும்.
உங்களுக்கு சீ ஃபுட் நாசி கோராங்கில் சிக்கன் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் சிக்கன் சேர்த்து செய்யும்பொழுது இன்னுமே சுவையாக இருக்கும். ஸோ எங்களுடைய சிக்கனும் இப்போ ஃப்ரை ஆகியாச்சு. இதையும் நாங்கள் வேறையா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் கணவாயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். கணவாய் நீங்கள் ஃப்ரை பண்ணும்பொழுது கவனமாக பண்ண வேணும். அது ஃப்ரை ஆகும்போது வெடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் தள்ளி நின்று நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதுவும் ஒரு 8 நிமிஷம் வரை எடுத்துக்கொள்ளும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும் இதையும் நாங்கள் ஃப்ரை பண்ணி வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கொள்ள போகிறோம். இப்போது அதே ஆயில்லையே நாங்கள் நெத்தலி கருவாடையும் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சிலருக்கு நெத்தலி கருவாடு சேர்த்துக்கொள்வது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அவங்க இதை ஸ்கிப் பண்ணி மற்ற எல்லா கடல் உணவுகளையும் சேர்த்து செய்து பார்க்கலாம். இப்போது இதுவும் நல்லா ஃப்ரை ஆகியாச்சு. இதையும் நாங்கள் எடுத்து வச்சுக்கொள்ள போகிறோம். நெத்தலி கருவாடு நாங்கள் சிறிய அளவில் தான் இதில் சேர்த்துக்கொள்கிறோம். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒலிவ் ஆயில் சேர்த்துக்கொள்ளலாம். ஒலிவ் ஆயில் இல்லாட்டி நீங்கள் நார்மல் ஆயில் கூட சேர்க்கலாம். இதில் நான் 4 முட்டை சேர்த்துருக்கிறேன். 4 முட்டைக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நாங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். முட்டை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா ஃப்ரைட் ரைஸ் நல்ல டேஸ்ட்டாக அவங்களுக்கு வரும். ஸோ 4 முட்டை இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த முட்டை ரெடியாகியாச்சு. எடுத்து நாங்கள் இதை வேறையாக வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு மேசை கரண்டி அளவு நல்ல பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதை நாங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி கொள்ள போகிறோம். ஒரு 2 நிமிஷம் இதை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போது இது ஃப்ரை ஆகினதுக்கு அப்புறமாக குடைமிளகாய் நல்லா குட்டியாக நறுக்கியது 1/2 கப் அளவு சேர்த்துருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு பீன்ஸ் சேர்க்க விருப்பம்னா நீங்கள் பீன்ஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து இதையும் நாங்கள் நல்லா வதக்கி கொள்ள போகிறோம். இது ஓவராக வதங்கணுமென்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணினீங்கன்றாலே போதும். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷ்ரிம்ப் சில்லி பேஸ்ட் சேர்த்துருக்கிறேன். இது எல்லா கடைகள்லையுமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது காய்ந்த இறாலுடைய தூள் சேர்த்து அந்த சில்லி பேஸ்ட். கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைட் சோயா சாஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இது 3 பொருட்களும் தான் நாசி கோரங்குக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் 3 பொருட்களையுமே சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் நாங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இதில் நாங்கள் வேக வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்த அந்த ரைஸை சேர்த்துக்கொள்ளலாம். ரைஸ் கண்டிப்பாக ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. நல்ல உதிரியான ரைஸாக இருக்க வேணும். இப்போ இதில் நாங்கள் சேர்த்ததுக்கு அப்புறமாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். மிக்ஸ் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி அடிப்பிடிச்சு கொள்ளும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதில் நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எல்லா பொருட்களையுமே சேர்த்துக்கொள்ள போகிறோம். ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முட்டையையும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போது 1 கப் அளவுக்கு வெங்காயத்தாள், அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கொள்ளலாம். இது கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ள வேணும். அதுவும் லாஸ்ட்டில் தான் இது சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கிறேன்.
சோஸ் எல்லாமே உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்க்க பிடிக்கிறவங்க அதிகமாக கூட சேர்க்கலாம், குறைவாக சேர்க்க பிடிக்கிறவங்க குறைவாக சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ நாங்கள் ஒரு 5 நிமிஷம் இதை நல்ல ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி கொள்ள போகிறோம். அப்போ தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்ல ஹை ஃப்ளேமில் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொண்டே இருங்க, இல்லாட்டி அடிப்பிடிச்சு கொள்ளும். இந்த ஸ்டெப்பும் ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் இதை நல்லா டோஸ்ட் பண்ணினீங்களா இருந்தால் தான் உங்களுக்கு இந்த சாதம் நல்ல உதிரியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக 5 நிமிஷம் நீங்கள் இதை கவனமாக தொடர்ச்சியாக நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கொண்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமாக எங்களுடைய நாசி கோரங் ரெடியாகியாச்சு. இப்போது எங்களுடைய சீ ஃபுட் நாசி கோரங் ரெடியாகியாச்சு. இதை நீங்கள் ஒரு ஃப்ரைட் எக்கோட சர்வ் பண்ணிங்களா இருந்தால் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னுடைய ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.